அகைன் இப்போ பாருங்கள் மூவ் பண்ணும்போது இந்த டெக்ஸ்ட் லேயர் மூவ் ஆகுது. இப்போ லெஃப்ட் ஹேண்டில் ஸ்பேஸ் பாரை ஹோல்ட் பண்ணிக்கிறேன், நமக்கு ஹேண்ட் டூலாக சிம்பிள் மாறுது. இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டெக்ஸ்ட் லேயர் மூவ் ஆகாமல் நம்மளுடைய டாக்குமெண்ட்டே மூவ் ஆகுது. ஸோ டிசைனிங் எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு ஹேண்டுமே நம்ம அலர்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். லெஃப்ட் ஹேண்ட் கீபோர்ட்லையும் ரைட் ஹேண்ட் மவுஸ்லையும் இருந்தால். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம ஆட்டோ செலக்டை அன்செக் பண்ணிக்கலாம். 30 நாட்களில் ஃபோட்டோஷாப் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம 3வது வீடியோ பார்க்க போகிறோம். வணக்கம், வெல்கம் டு வரைக்கலை. நான் சுகுமார் சோமைநாதன், கிராஃபிக் டிசைனர், வீடியோ எடிட்டர் அண்ட் ட்ரைனர். 30 நாட்களில் ஃபோட்டோஷாப் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். கடந்த 2 வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் இருக்க விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம 3வது வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம அடிப்படையான நேவிகேஷன் மெத்தட்ஸ் பார்ப்போம். நமக்கு அத்தியாவசியமாக ஃபோட்டோஷாப்பில் பயன்படக்கூடிய ஒரு டூல் மூவ் டூல் இங்கே இருக்கும். இந்த மாதிரி ஒரு 4 ஏரோ இருக்கக்கூடிய ஒரு ஐக்கான். ஸோ இந்த மூவ் டூல் என்ன பண்ணோன்னா, ஒரு ஆப்ஜெக்டையோ ஷேப்பையோ நம்ம என்ன இமேஜ் வச்சுருக்கோமோ எல்லாத்தையுமே அது மூவ் பண்ணும். ஸோ எந்த லேயர் நம்ம மூவ் பண்ணுமோ அந்த லேயரை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் லேயர் 1 செலக்ட் பண்ணிவிட்டு நான் இப்படி மூவ் பண்ணேன்னா அந்த லேயர் நகர்றதை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நான் இந்த டெக்ஸ்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மூவ் பண்ணேன்னா நமக்கு இந்த டெக்ஸ்ட் மூவ் ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி நம்ம எந்த டூல் எடுத்தாலும் அது கீழே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் பாரில் இந்த டூலுக்கான அடிப்படை விஷயங்கள் பல ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் டூலில் இங்கே சில அலைன்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ இந்த டெக்ஸ்ட் லேயர் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே இந்த 3 டாட்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். அலைன் டு கேன்வாஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே அலைன் பாட்டம் எட்ஜஸ் கொடுத்தோம்னா இங்கே நம்மளோட டெக்ஸ்ட் லேயர் பாட்டம் எட்ஜுக்கு போய் அலைன் ஆகிடும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் சென்டர், வெர்டிக்கல் டாப் இதெல்லாமே இருக்கும். ஸோ இதே மாதிரி இங்கே வந்து ஹரிசான்டல் அலைன்மெண்ட்ஸ் இருக்கும். ஹரிசான்டல் லெஃப்ட், ஹரிசான்டல் சென்டர் அண்ட் ஹரிசான்டல் ரைட். ஸோ ஃபோட்டோஷாப்பில் நம்ம நிறைய லேயர்ஸ் வச்சு நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு லேயரை நம்ம செலக்ட் பண்ணி மூவ் பண்ணுறதுக்கு அந்தந்த லேயரை நம்ம செலக்ட் பண்ணணும். பட் இங்கே ஆட்டோ செலக்ட் அப்படின்ற ஆப்ஷன் செக் பண்ணோன்னா நம்ம இங்கே போய் செலக்ட் பண்ண வேண்டாம். டைரெக்டாக எந்த இமேஜை நம்ம கிளிக் பண்ணுறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கும். நான் இப்போ இந்த இமேஜ் லேயரை கிளிக் பண்ணதுனால அது மூவ் ஆச்சு. இப்போ நான் இந்த டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லேயர் இங்கே செலக்ட் ஆகிறத நம்ம பார்க்கலாம். பட் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், நம்ம நிறைய லேயர்ஸ் மல்டி லேயர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணும்போது சின்ன சின்ன விஷயங்கள் கிட்ட இருக்கும். ஸோ ஃபோட்டோஷாப்பில் ஆட்டோ செலக்ட் நம்ம ஆன் பண்ணி வைக்கிறது நமக்கு கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ண போனால் அதுக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு விஷயம் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிரும், நமக்கு சிரமமாக இருக்கும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம ஆட்டோ செலக்டை அன்செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்த விஷயத்தை ஒரு சின்ன டெமோ பார்ப்போம். நான் நியூ லேயர் போடுறேன், நான் ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன், ஒரு கலர்ஸை சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ப்ரஷ் ஸ்ட்ரோக் போட்டிருக்கேன். அடுத்து ஒரு நியூ லேயர் கிளிக் பண்ணுறேன். அகைன் வேறு ஒரு கலர் கொடுத்துட்டு அதே மாதிரி ஒரு ப்ரஷ் டூல் கிளிக் பண்ணுறேன். திரும்ப நியூ லேயர் கிளிக் பண்ணுறேன். இப்போ அகைன் டோட்டலாக வேறு ஒரு கலர். ஸோ 3 பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கூட இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ 3 ஒரு லேயரில் இருக்குது. இப்போ நான் இந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸாக மூவ் பண்ணணும். ஸோ இங்கே மூவ் டூலுக்கு வரேன். இந்த மூவ் டூலை வச்சுட்டு நான் இப்போது ஆட்டோ செலக்ட் அன்செக்கில் இருக்குது. நான் எந்த லேயரை கிளிக் பண்ணி நான் மூவ் பண்ணுறனோ அந்த லேயர் மட்டும் மூவ் ஆகிறத பார்க்கலாம். ஆனால் இப்போ ஆட்டோ செலக்ட் ஆன் பண்ணிவிட்டு நம்ம மூவ் பண்ணும்போது ஒன்றுக்கு இன்ட்ராக்டிவாக இருக்கிறதுனால நமக்கு செலக்ட் பண்ணுறதுல சிரமமாக இருக்கும். லேயர் பேனலில் போய் நம்ம ஒரு லேயராக செலக்ட் பண்ணுறதுக்கு பதில் இங்கே ரைட் கிளிக் பண்ணோம்னா நம்ம பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் என்ன லேயர் காட்டும் அந்த லேயரை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு எளிமையாக எது வருதுன்றதோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டூலை நம்ம கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணோன்னா அந்த டூல் பக்கத்துலேயே அதோடைய ஷார்ட்கட் லெட்டர் இருக்கும். மூவ் டூலை பொறுத்த வரைக்கும் அது வி. உதாரணத்துக்கு நான் வேறு ஒரு டூலில் இருந்துட்டு நான் வி ப்ரெஸ் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக மூவ் டூலாக நமக்கு மாறிடும். ஸோ அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது ஜூம் டூல். இங்கே ஒரு மேக்னிஃபயர் ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு ஜூம் டூல் வரும். இனிஷியலாக அது ப்ளஸில் இருக்கும். நம்ம கிளிக் பண்ண ஜூம் ஆகும். இதே நம்ம ஆல்ட் ஹோல்ட் பண்ணோன்னா அது மைனஸ் ஆகிடும். இப்போ நமக்கு ஜூம் அவுட் ஆகும். ஸோ ஜூம் இனுக்கு வந்து சிம்பிளான கிளிக், ஜூம் அவுட்டுக்கு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம கிளிக் பண்ணோன்னா ஜூம் அவுட் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் பார் இருக்கும். ஸ்டேட்டஸ் பாரில் நம்ம என்ன ஜூம் லெவலில் இருக்கோமோ அது காட்டும். இப்போ 50% அப்படின்னு காட்டுது. நம்ம இங்கே ப்ளஸ் கொடுக்க இங்கே பார்த்திங்கன்னா 100%, 200% அது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்ம ஜூம் இன் பண்ணி உள்ளே ரொம்ப வந்துட்டோம்னாலும் இங்கே ஃபிட் ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜூம் ஃபிட் ஆகிடும். ஸோ நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணும்போது நம்ம மைன்யூட்டான லெவல்ஸில் போய் நம்ம பார்த்து ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு கரெக்ஷன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்ம மேலே கீழே லெஃப்ட் ரைட்டில் மூவ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வெப் அப்ளிகேஷன் மாதிரியும் இங்கே ஸ்க்ரோல் பார்ஸ் இருக்கும். இங்கே நம்ம டாப் டு பாட்டமோ இல்லை லெஃப்ட் டு ரைட்டோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இதை பயன்படுத்துறதுனால நமக்கு நிறைய டைம் எடுக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு நிறையா ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபோட்டோஷாப்பில். ஸோ இந்த நேவிகேஷன் பார் இல்லாமல் நம்ம எளிமையாக நம்ம நேவிகேட் பண்ணுறதுக்கு இங்கே ஹேண்ட் டூல் இருக்குது. நம்ம ஹேண்ட் டூலில் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எப்படி கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணோன்னா நம்மளோட டாக்குமெண்ட் மேலே கீழே லெஃப்ட் ரைட்லலாம்
தான் மூவ் ஆகும். அகெயின் இந்த ஹேண்ட் டூலில் போயிட்டு நம்ம எடுக்கிறது கூட நமக்கு நேரம் அதிகமாகும். அதற்கு பதிலாக இப்போ நான் ஜூம் டூலில் இருக்கேன். நான் டெம்பரரியாக ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணனா நமக்கு ஹேண்ட் டூல் காட்டும். நம்ம லெஃப்ட் ஹேண்டை கீபோர்டில் ஸ்பேஸ் பாரை ஹோல்ட் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்டில் மவுஸில் நம்ம ட்ராக் பண்ணலாம். நம்ம லெஃப்ட் ஹேண்டில் ஸ்பேஸ் பாரை ரிலீஸ் பண்ணிட்டோன்னா நம்ம என்ன டூலில் இருந்தோமோ அந்த டூலுக்கு ரிவர்ட் ஆகிடும். உதாரணத்துக்கு இப்போ நான் மூவ் டூலில் இருக்கேன், நான் ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணுறேன் லெஃப்ட் ஹேண்டில். இப்போ பாருங்கள் டாக்குமெண்ட் ஹோல்ட் ஆகிட்டு நமக்கு ட்ராக் பண்ண முடியுது. நான் வேறு ஸ்பேஸ் பார்லேருந்து கையை ரிலீஸ் பண்ணிட்டேன்னா நமக்கு என்ன டூலில் இருந்தோமோ அந்த டூல் வந்துடும். ஸோ டிசைனிங் எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம 2 ஹேண்டுமே நம்ம அலர்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். லெஃப்ட் ஹேண்ட் கீபோர்ட்லேயும் ரைட் ஹேண்ட் மவுஸ்லேயும் இருந்தால் நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இல்லை நம்ம டிவி பார்க்குற மாதிரி நம்ம ரிமோட் வச்சுட்டு மவுஸ் வச்சுட்டுலாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு மெனுவை போய் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஐக்கானை போய் நம்ம சூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு ஒர்க் பண்ணுறது ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இப்போ இனிஷியலாக பழகுறீங்கனாலே நமக்கு ஸ்டார்டிங்கில் சில பேருக்கு வராமல் இருக்கலாம். பட் லெஃப்ட் ஹேண்டை எப்போவுமே கீபோர்டில் வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்டை மவுஸில் வச்சுக்கோங்க. நம்ம என்னென்ன ஷார்ட்கட் சொல்கிறோமோ அதெல்லாம் கவனித்து பார்த்து அந்த ஷார்ட்கட் வழியிலே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுவே நமக்கு ஒரு ஹேபிட்டாக இருக்கும். சில விஷயங்களை இனிஷியலாக நம்ம தவிர்த்துக்கிட்டு நம்ம சுற்றி வளர்ச்சி பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம லைஃப் லாங் நம்ம வந்து அதையே தான் கடைப்பிடிச்சிட்டு இருப்போம். ஸோ நம்மளுடைய டைம் வந்து நமக்கு ரொம்ப லாஸ் ஆகும் டிசைனிங் அண்ட் எடிட்டிங்கில். ஸோ இப்போ நம்ம ஜூம் பார்த்த வரைக்கும் இசட் ஷார்ட்கட் மேக்னிஃபையர் வருது. அகெயின் நம்ம இந்த ஜூமுக்காக இந்த மேக்னிஃபையர் டூலை கூட போய் நம்ம எடுக்க மாட்டோம். நம்ம யூஸ் பண்ண போகிறது கீபோர்டில் கண்ட்ரோல் மைனஸ் ஜூம் அவுட் ஆகும். அதே டைமில் கண்ட்ரோல் ப்ளஸ் ஜூம் இன் ஆகும். ஸோ நம்ம ரொம்ப ஜூம் இன் பண்ணி வந்துட்டோன்னா கண்ட்ரோல் 0 அழுத்தினோன்னா அது வந்து ஃபிட் டு ஸ்க்ரீன் ஆகிரும். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் கண்ட்ரோல் மைனஸ் இந்த மாதிரி நேரத்தில் கூட நம்ம ஸ்பேஸ் பார் ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ட்ராக் பண்ணலாம். நம்ம இப்படி ஸ்பேஸ் பார் ஹோல்ட் பண்ணிவிட்டு நேவிகேட் பண்ணுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் நம்மளுடைய டாக்குமெண்ட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ், ஷேப்ஸ், இமேஜஸ் எந்தவித டிஸ்டர்பன்ஸுக்கும் உள்ளாகாது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம இந்த டாக்குமெண்ட் பார்ப்போம். இதில் மல்டி லேயர் இருக்குது. நான் இந்த டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய மூவ் டூல் வச்சு நான் மூவ் பண்ணேன்னா நம்மளுடைய டெக்ஸ்ட் லேயர் மூவ் ஆகுது. நான் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். அகெயின் இப்போ பாருங்கள் மூவ் பண்ணும்போது இந்த டெக்ஸ்ட் லேயர் மூவ் ஆகுது. வேறஸ் நான் இப்போ லெஃப்ட் ஹேண்டில் ஸ்பேஸ் பாரை ஹோல்ட் பண்ணிக்கிறேன், நமக்கு ஹேண்ட் டூலாக சிம்பிள் மாறுது. இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டெக்ஸ்ட் லேயர் மூவ் ஆகாமல் நம்மளுடைய டாக்குமெண்ட்டே மூவ் ஆகுது. ஸோ நம்ம எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு நம்ம ஜூம் இன் லெவல்லே போயிட்டு நம்ம கரெக்ஷன்ஸை ரிவிஷன்ஸை பண்ணுறதுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்த்ததெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயங்கள் மாதிரி தோணலாம். பட் இனிஷியலாக இது வந்து நம்ம பழகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால தான் இதை நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். மூவ் பண்ணுறது, ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் டூல் வச்சுக்கிட்டு நம்ம ஸ்பேஸ் பார் ஹோல்ட் பண்ணி நம்ம டாக்குமெண்ட்டில் நேவிகேட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கதை நீங்கள் மறக்காமல் கேர்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்திருக்குன்னா நீங்கள் கமெண்ட்டில் குறிப்பிட மறக்காதீங்க. நிச்சயமாக நான் பதிலளிக்க முயற்சி பண்ணுறேன். 30 நாட்களில் ஃபோட்டோஷாப் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சுகுமார் சுவாமிநாதன்.